வணக்கம். என் பேர் சுதன் பொன்னையா. நான் ஹோம் லைஃப் மிராக்கிள் ரிலேட்டட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதி பேங்க் ஆஃப் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லி செய்திருக்கிறேன். இன்றைக்கு பேங்க் ஆஃப் கனடா அவங்க போலீஸ் ரேட்டை 0.25% குறைச்சிருக்கிறேன். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி எங்கள் பேங்க் ஆஃப் கனடா போலீஸ் ரேட் 5% இருந்தது. ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு இருந்து அவைகள் குறைச்சி இன்றைக்கு 2.75% இருக்குது. முதல் 3 தடவையும் 0.25% குறைச்சி மறுபடி 2 தடவை 0.5% குறைச்சவை திருப்பி 2 தடவை 0.25% குறைச்சிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு பேங்க் ஆஃப் கனடா லெண்டிங் ரேட் 2.75% இருக்குது. இது உங்களோட மோர்கேஜ் ரேட் இல்லை. இது பேங்குகள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கனடாவிலிருந்து அவையில் borrow பண்ணுற ரேட் தான் இந்த 2.75%. இதுக்கு பிறகு பேங்கில் அவையின் ப்ராஃபிட்டுக்காண்டி ஆட் பண்ணி பேங்க் எல்லாம் ப்ரைம் ரேட்டை செட் பண்ணிக்கொள்ளணும். அவையின் பேங்க் ப்ரைம் ரேட் இப்போ 4.95% இருக்குது. அதிலேருந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தந்து தான் உங்களோட மோர்கேஜ் ரேட்டை செட் பண்ணிக்கொள்ளணும். ப்ரைம் -1%, ப்ரைம் -0.5%, ப்ரைம் -0.3% சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மோர்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அதுதான் நீங்கள் பே பண்ணுற மோர்கேஜ் ரேட். இந்த பேங்க் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கெல்லாம் நன்மை இருக்கும்னு சொன்னால், யாருக்கெல்லாம் வேரியபிள் மோர்கேஜ் இருக்குது, யாருக்கெல்லாம் லைன் ஆஃப் கிரெடிட் இருக்குது, யாருக்கெல்லாம் ஹோம் ஆட்டோ லோனுகள் இருக்கோ அவைக்கெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸால் அவையில் சேவிங்க பார்த்துக்கொள்ளலாம். சில பேருக்கு உங்கள் பேமெண்ட்லேயே சடன்லியாக உடனே மாற்ற தரலாம். சில பேருக்கு என்ன சொன்னால் ஒரே அளவு பேமெண்ட்டை பே பண்ணி கொண்டு இருந்தாலும் நீங்கள் பிரின்சிபலுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பே பண்ணுற அந்த பெர்சன்டேஜ் மாறிக்கொள்ளும். அடுத்த பேங்க் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இருக்குது. பார்ப்போம் அப்பா என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. ஏன் இன்றைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸாகவே குறைச்சி வேணும்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இந்த டெரஃப் பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அமெரிக்கா கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணுற சாமான ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு 25% டெரஃபை போட்டிருக்குன்னா நாளையிலிருந்து கனடா அமெரிக்காவிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுற சாமானுக்கு அவையிலும் 25% டெரஃபை போட போனேன். இப்படி போகிற சந்தர்ப்பத்தில் கனடா எக்கனாமிக்குள்ள பயங்கர பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாற்றத்தை சமாளிக்கிறக்காக வேண்டி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சான்னு சொல்லியும் இனிவரும் காலங்களிலேயும் இந்த டெரஃப் இப்படி போகும்போது அதால் கனடிய எக்கனாமிக்கில் பாதிப்புகள் நடந்தால் அவையில் இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு தேங்க மாட்டோம்னு சொல்லியும் பொறுத்திருந்து பார்க்க போனியால் இந்த கனடா எக்கனாமி இப்படி இந்த டெரஃப் போரில் பாதிக்கப்பட போது இப்படியான ஆக்களில் சூழ்நிலை மாறப்போன்னு சொல்லி அவையில் கவனத்தை கொண்டு வருங்காலங்களிலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்று சொல்லியும் சொல்லி அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இருக்க போது அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் அவையில் என்ன செய்யப்போன்னு சொல்லி. என் பேர் சுதன் பொன்னையா. நான் ஹோம் லைஃப் மிராக்கிள் ரியாலிட்டி ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறேன். இது சம்பந்தமான தகவல் தேவைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என் ஃபோன் நம்பர் 647-866-4321. நன்றி.